ஹலோ வணக்கம்மா எல்லாருக்கும். மியூசிக் படித்தா நிரம்ப விஷயங்கள் கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா? நம்மளுடைய பிரெயின் இருக்கு பார்த்தீங்களா, லெஃப்ட் சைடு இருக்குங்களா, அதுக்கு நிரம்ப செயல்பாடு கிடைக்கும். முதல் பாயிண்டே தான். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரே ரைட் ஹேண்ட் மட்டும் ஒன்றும் வேலை பார்ப்போம், இல்லை லெஃப்ட் ஹேண்ட் பார்ப்போம். டபுள் ஹேண்டில் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா? டபுள் ஹேண்டில் சில வேலைகளை பார்க்கலாம். இப்போ டிரைவிங் பண்ணும்போதே காலில் இது பண்ணுவாங்க, கேர் கையில் போடுவாங்க, ஆக்சிலேட் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் மியூசிக்கில் வந்து அது ஒரே இதுதான். ஆனால் மியூசிக்கில் அப்படி கிடையாது. ரைட்டில் வேறு பார்ட், லெஃப்டில் வேறு பார்ட், ஒரே டைமிங்கில். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு போர்டில் வந்து ஒரு தமிழில் ஒரு முதல் எழுத்தும் இங்கிலீஷில் ஒரு எழுத்தும் ரெண்டையும் ஒரே டைமில் எழுதும். ரைட்டில் எழுதும், லெஃப்டில் எழுதும். ரைட்டில் எழுதும் தமிழ் எழுதணும். இப்போ என் பேர் செஞ்சுக்கு பண்ணால் எஸ்ன்னு நான் இங்கே ஆரம்பிக்கணும், அங்கே தமிழில் ஆரம்பிக்கணும். ஒரே டைமில் ரெண்டு கையில் எப்படி எழுதி பார்ப்பீங்க? வராது. ஆனால் கான்சன்ட்ரேஷன் பண்ணி எழுதணும்னா நம்ம வின் பண்ணிக்குவோம். அதான் மியூசிக், வேறு ஒன்றுமே கிடையாது. பியானோவை பொறுத்தவரையும் ஒரே டைமிங்கில் 4 கவிதை எப்படி படிக்க முடியும்? 4 பேர் கவிதை படித்தா வேறு வேறு மாதிரி கேட்கும். ஆனால் மியூசிக்கில் வந்து ஒரே டைமிங்கில் 4 சாங் பண்ணணும். உங்களுக்கு லிடியன் நாதஸ்வரம் யாருன்னு தெரியுமா என்னன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். நீங்கள் லிடியன் நாதஸ்வரம் இப்போ கேட்டிருக்கீங்களா? அந்த பையனை யாரும் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு எல்லாரும் விஜய்னா யாருன்னு தெரியும் இல்லையா? ஓகே. ரஜினி சார்னா யாருன்னு தெரியும், விஜய் சார்னா யாருன்னு தெரியும். ஆனால் லிடியன் நாதஸ்வரம் அவர் அப்படி தான் வந்தப்பல. இப்போ நம்ம ஸ்டாலின் சார்கிட்ட கூட இப்போ ப்ரோக்ராம் பண்ணாங்க இடையில. புரியுதுங்களா? அதனால மியூசிக் வந்து லெஃப்ட் ரைட்டில் வாசிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். பியானோ பண்ணால் பிரெயின் ஆக்டிவிட்டிஸ் வந்து லெஃப்டில் உள்ள பிரெயின் வந்து செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும். இதில் இன்னொரு விஷயம், அதாவது ஒரு பியானோ வந்து 8 இயர்ஸ் விடாமல் வாய்ச்சோம்னா ஃபியூச்சரில் என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்கும்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க. இது கண்டுபிடிச்சிருக்காங்க உண்மையாக. புரியுதுங்களா நான் சொல்றது? ஒரு பியானோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் லெஃப்ட் ரைட்டில் கண்டினியூவாக 8 இயர்ஸ் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அடுத்து என்ன அவங்க நம்மளை பண்ண போகிறாங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நமக்கு கன்ஃபார்மாக தெரியும். புரியுதுங்கம்மா? ஏன்னா இப்போ எனக்கு சில விஷயங்கள் அப்படி நடக்கும். எங்கள் வீட்டிலே கேட்பாங்க, எப்படிங்க நீங்கள் பார்க்காம சொல்கிறீங்க, தான் நடக்க போதுன்னா அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும். மியூசிக்கில் நிரம்ப விஷயங்கள் இருக்குது. நிரம்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஐடியாஸ் நிரம்ப வரும். மியூசிக்கில் கிட்டார் இருக்குது, கீபோர்டு இருக்குது, ஃப்ளூட் இருக்குது, ட்ரம்ஸ் இருக்குது, பியானோ இருக்குது, ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. நமக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்னால் முடிஞ்சது செஞ்சு கொடுக்குறேன். ஓகேம்மா? இன்னொரு விஷயம் மெயினாக சொல்லிடுவோம்மா. என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து சார் சொன்னதுக்கு தான் ஞாபகம் இருந்துச்சு. என்கிட்ட வந்து படித்து முடிச்சுட்டு, சார் நான் வேலைக்கு போடாட்டா இல்லை சினிமா ஃபீல்டு போட்டான்னு கேட்டான். நான் என்ன சொல்லியிருப்பேன்? சினிமா போகணும்னு சொல்லியிருப்பேன். இல்லை, அவன் இந்த மியூசிக் படிச்சிருக்கான், நேஷனல் காலேஜில் படிச்சிருக்கான், படித்தவங்க ஏர்போர்ட்ஸுக்கும் படிச்சிருக்கான். படிச்சுட்டு அவன் என்ன சொன்னான்? சினிமா போடுறான். ஏன்டா போய் வாழ்க்கையை கெடுத்துக்கிற தப்பே, படிச்சுட்டு வேலைக்கு போனீங்கன்னா வீட்டில் சாப்பாடு கிடையாது பண்ணிட்டு இருக்கலாம், லைஃப்பை பார்க்கலாம். இல்லை சினிமா பண்ணால் நம்ம ஏமாத்துறவங்களா தெரியாதுண்ணே. ஆனால் அவன் என்ன விட்டான்,